இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூட்டுறவு சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே ஓப்பன் ஆகிடும். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 11/12/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/12/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/2/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நடைபெறுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. 24/1/2026 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு வந்து நடைபெறுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான யாருக்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான பணியிடங்கள் தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 50 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 32,020 96,210 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எந்தெந்த எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு உள்ள இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாநிலம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதரோட மாநிலம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு மேலா ஃபீமேல்ன்றது வந்து வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான குடியுரிமை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து இந்தியன்றது வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பதாரின் பிறந்த இடம் வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து எதுவோ அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டா உங்களுக்கான மதம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாள் ராணுவத்தில் வந்து உள்ளவங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து உங்களுக்கான கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 12th குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து படிப்பு வந்து படிச்சிருக்கீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட படிப்பு இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளநிலை பட்டம் வந்து முடிச்சிருப்பீங்களான்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க, இல்லைனா நோன்றது வந்து தெரிவிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து சில டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான பணிக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.